ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பாண்டா பிளான் 2 தி மேஜிக்கல் ட்ரிபியூட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபேண்டசி ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா அவங்க பாண்டா ஃப்ரெண்ட் ஹூவோட ஒரு மர்மமான பழங்குடி உலகத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாண்டாவை ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. அந்த வில்லேஜுக்கு ஒரு சில ஆபத்துகள் இருக்குது. அதுலேருந்து அந்த வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ களறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா எடுக்காம பல இடத்துல காமெடி போர்ஷன்ஸ், கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல ஹோல்சமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல நம்ம கிரிஞ்சா இருந்தாலும் பல இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா படத்தை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கிறதெல்லாம் சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது ஜாக்கி சானோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லவே வேணாம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பாண்டாவும் சூப்பரான ஒரு கிரியேஷனா இருக்கு. நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. மேக்கிங் வைஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் பெட்டராக போட்டு எடுத்துருக்கலாம். ஸ்டோரி பிளாட்டும் ப்ரெடிக்டபிளாக இருக்கு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில காமெடிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் தான் இல்லை. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் கிட்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சூட்டபிளான ஒரு படமாக தான் இருக்குது. குறிப்பாக பாண்டா வர போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிற ஒரு காமெடி படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.